மாண்புமிகு அவைத்தலைவர் அவர்களே, ஒரு தேசத்தின் உயிர்நிலையில் சில முக்கியமான தருணங்கள் உண்டு. மேலும் அந்த தருணங்களில் சமூக மனோபாவம் மற்றும் தலைமைத்துவ திறன்கள் கருதப்படும். அந்த தருணங்களை கைக்கொண்டு அதை தேசத்தின் நம்பிக்கையாக மாற்றல் தகும். இதுவே ஒரு வலுவான மரபை உருவாக்குகிறது. பாரதத்தின் நாடாளுமன்ற ஜனநாயக வரலாற்றில் இதுவும் அத்தகைய ஒரு தருணம் என்று நான் நம்புகிறேன். 25-30 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த யோசனை தோன்றியதிலிருந்தே இதற்கான தேவை இருந்து வந்திருக்கிறது. இதற்கான தேவையை உணர்த்தி இருக்கின்றது. நாம் இதை செயல்படுத்தி இருப்போம். இன்று அதை நாம் ஒரு பெரிய வளர்ந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறோம். மேலும் தேவைக்கு ஏற்ப அவ்வப்போது மேம்பாடுகளும் இதில் செய்யப்படுகின்றன. இதுவே நம்முடைய ஜனநாயகத்தின் அழகு. நாம் தான் மதர் ஆஃப் டெமோக்ரசி. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நமது வழி ஒரு ஜனநாயக பாதையாக இருந்து வருகின்றது. மேலும் இந்த அவையில் உள்ள நம் அனைவருக்கும் அந்த வளர்ச்சி பயணத்திற்கு ஒரு புதிய பரிமாணத்தை சேர்க்க ஒரு பிரமாதமான வாய்ப்பு உள்ளது. மேலும் முதலில் நான் சொன்னேன், நாட்டின் மக்கள் தொகையில் பெரும்பகுதியை, இத்தனை முக்கியமானவர்களை, பெண்களை தேசத்தை கட்டியெழுப்பும் கொள்கை வகுக்கும் செயல்பாட்டின் ஒரு பகுதியாகும் வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. இது நமக்கு கிடைத்த ஒரு பெரும் நல்வாய்ப்பு. மேலும் இன்று நான் அது இதுவென்று வேற எதுவும் பேச விரும்பவில்லை என்றாலும், என்னுடைய மதிப்பிற்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர்களாகிய நாம் அனைவரும் இந்த முக்கியமான வாய்ப்பை நழுவவிடக்கூடாது என்று நான் விரும்புகின்றேன். பாரதியர்களான நாம் அத்தனை பேரும் ஒன்றிணைந்து தேசத்திற்கு ஒரு புதிய திசையை அளிக்கப் போகின்றோம். நம்முடைய சாசன அமைப்பை உணர்வு பூர்வமாக நிரப்புவதற்கு நமக்கு ஒரு தெளிவான முயற்சி இன்று நாம் மேற்கொள்ளப் போகின்றோம். இந்த பார்க்கடல் கடைதலிலிருந்து வெளிவரும் அமுதமானது நாட்டின் அரசியலுக்கும் பயனுள்ளதாக அமையும் நான் உறுதியாக நம்புகிறேன். அதன் அமைப்பும் தோற்றமும் தீர்மானிக்கப்பட வேண்டிய ஒன்று. ஆனால் இது தேசத்தின் போக்கையும் நிலையையும் தீர்மானிக்கப் போகின்றது. நாம் இத்தகைய ஒரு முக்கியமான காலகட்டத்தில் நிற்கின்றோம். மாண்புமிகு அவைத்தலைவர் அவர்களே, 21ஆம் நூற்றாண்டில் பாரதம் புதிய நம்பிக்கையோடு முன்னேறி வருகின்றது. இன்று உலகில் பாரதத்திற்கு கிடைத்திருக்கும் அங்கீகாரத்தை நாம் அனைவரும் உணர்கின்றோம். நம் அனைவருக்கும் இது பெருமையான தருணம். ஒரு தருணம் நம்மிடம் வந்திருக்கிறது. மற்றும் இந்த காலத்தை நாம் ஒரு வளர்ந்த பாரதத்தின் உறுதி நோக்கோடு இணைத்திருக்கின்றோம். மேலும் நான் உறுதியாக நம்புகின்றேன், வளர்ந்த பாரதத்தின் அர்த்தம் என்பது வெறும் சிறந்த வகையிலான ரயில்வேஸ், சாலைகள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அல்லது சில பொருளாதார வளர்ச்சியின் புள்ளி விவரங்கள், வெறும் இத்தனையுடன் வளர்ந்த பாரதத்தின் ஒரு குறுகிய கற்பனை கொண்டவர்களாக நாம் இல்லை. நாம் என்ன விரும்புகின்றோம் என்றால், வளர்ந்த பாரதம் அதன் கொள்கை முடிவுகளில் எல்லோருடனுமான, எல்லோருக்குமான என்ற தாரக மந்திரம் கலந்திருக்க வேண்டும் என்று. நாட்டின் 50% மக்கள் தொகையான பெண்கள் கொள்கை முடிவுகளில் ஒரு பகுதியாக மாற வேண்டும் என்பதே
இது காலத்தினுடைய ஒரு கட்டாயம். நாம் ஏற்கனவே தாமதம் செய்துவிட்டோம். காரணங்கள் எதுவாக வேண்டாலும் இருக்கலாம், பொறுப்பாளர்கள் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் இந்த உண்மையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாம் தனியாக சந்திக்கும் போது ஆமாம் நண்பா என ஒப்புக்கொள்கிறோம். ஆனால் கூட்டாக சந்திக்கும் போது எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது, இதற்கான வழிமுறைகள் நிகழ்ந்த போது அனைத்து கட்சிகளையும் சந்தித்திருக்கின்றோம். ஒரே ஒரு கட்சியை தவிர்த்து யாரையெல்லாம் சந்தித்தோமோ ஒருவர் கூட ஒரு கொள்கை ரீதியிலான எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. பிறகு எது வேண்டுமானால் நடந்திருக்கலாம். அரசியல் கோணங்கள் மாறிக்கொண்டே இருக்கின்றன. யாரெல்லாம் அரசியல் கோணத்தில் மட்டுமே சிந்திக்கிறார்களோ அவர்களுக்கு நான் ஒரு அட்வைஸ் சொல்ல விரும்புகின்றேன். ஒரு நண்பனாக அட்வைஸ் செய்கின்றேன். இது அனைவருக்கும் பயன்படும். நம்முடைய நாட்டில் எப்பொழுதெல்லாம் விமன் ரிசர்வேஷன் பற்றி விவாதங்கள் வந்திருக்கின்றனவோ மற்றும் அதன் பிறகு எப்போதெல்லாம் தேர்தல் வந்திருக்கிறதோ ஒவ்வொரு தேர்தலிலும் பெண்களுக்கு கிடைக்கும் இந்த உரிமையை யாரெல்லாம் எதிர்த்தார்களோ தேசத்தின் பெண்கள் அவர்களை மன்னிப்பதில்லை. அவர்களின் அரசியல் நிலைமை மிகவும் மோசமானது. ஆனால் இதையும் நீங்கள் கவனிக்க வேண்டும். 2024 தேர்தல்களில் அப்படி நடக்கவில்லை. ஏன் நடக்கவில்லை? அப்படி ஏன் நடக்கவில்லை என்றால் 24 அனைவரும் ஒருமனதாக இதை நிறைவேற்றினோம். இது ஒரு பிரச்சனையாகவே இல்லை. யாருடைய தரப்பிலும் அரசியல் லாபம் கிடைக்கவில்லை. யாருக்கும் நஷ்டமும் ஏற்படவில்லை. இயல்பாக என்னென்ன விஷயங்கள் இருந்ததோ அந்த விஷயங்களின் அடிப்படையில் தேர்தல் எதிர்கொள்ளப்பட்டது. ஏனெனில் 24 அனைவரும் ஒன்றாக இருந்தோம். சிலர் இங்கே இருக்கிறார்கள், சிலர் இப்போது இல்லை. அனைவரும் ஒன்றாக இருந்தார்கள். இன்று நான் சொல்கின்றேன், ஒருவேளை நாம் அனைவரும் ஒன்றாக சென்றால் வரலாறே சாட்சி, இது யாரோ ஒருவருடைய அரசியல் ஆதாயத்திற்காக செல்லாது. இது தேசத்தின் ஜனநாயகத்தின் பக்கமே செல்லும். தேசத்தின் கூட்டு முடிவெடுக்கும் சக்தியின் பக்கமே செல்லும். மேலும் நாம் அனைவரும் அதன் பெருமைக்கு உரியவர்கள் ஆவோம். ட்ரெஷரி பெஞ்ச் இதற்கு உரிமை கோராது. மோடி என்பவர் இதற்கு உரிமை கோர மாட்டார். இங்கே அமர்ந்திருக்கும் அனைவரும் இதற்கு உரியவர்களாக இருப்பார்கள். அதனால்தான் யாருக்கெல்லாம் இதில் அரசியல் சாயம் தெரிகின்றதோ அவர்கள் தங்களுடைய முடிவுகளை கடந்த 30 ஆண்டுகளில் மீள்பார்வை பார்க்க வேண்டும் என்கிறேன். இதில் அவர்களுக்கும் தான் ஆதாயம் இருக்கிறது. ஒரு வழியை காட்டுகிறேன், இதில் ஆதாயம் இருக்கிறது என்று நீங்கள் நிகழ்கால நஷ்டத்திலிருந்து தப்பித்துக் கொள்வீர்கள். மேலும் அதனால்தான் இதில் அரசியல் சாயம் பூச வேண்டிய அவசியம் இல்லை என்கிறேன். மாண்புக்குரிய அவைத்தலைவர் அவர்களே, எனக்கு நினைவிருக்கிறது, அப்போதெல்லாம் நான் அரசாங்க அமைப்பின் அரசியலில் இல்லை. நான் ஒரு அமைப்பின் தொண்டனாக பணியாற்றிக் கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் ஒரு பேச்சு திண்ணை பேச்சாக அடிபடும். பாருங்கள் இவர்கள் எப்படிப்பட்ட ஆட்கள் என்று. பஞ்சாயத்துகளில் இட ஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்றால் மிகவும் சுலபமாக கொடுத்து விடுவார்கள். ஆனால் பஞ்சாயத்துகளில் இட ஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்றால் சுலபமாக கொடுத்து விடுவார்கள். ஏனென்றால் அதில் அவர்களுக்கு தங்களுடைய சொந்த பதவி போய்விடும் என்ற பயம் ஏற்படவில்லை. அவர்களுக்கு தோன்றியிருக்கிறது, இங்கே நாம் பாதுகாப்பாக இருக்கிறோம் நண்பா, அதனால் அங்கே கொடுத்து விடுகின்ற. இது அந்த நேரங்களில் திண்ணை பேச்சாக பெரும் பேச்சாக இருந்தது. இங்கே அமர்ந்திருப்பவர்கள் இதை ஒருபோதும் செய்ய மாட்டார்கள் என்று சொல்வார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு ஏதாவது இழப்பு ஏற்படும் என்பதால். மற்றும் அதனால் மீதமுள்ள பஞ்சாயத்துக்கு ஆகிவிடுகின்றது. இன்று 50% முறை எட்டிவிட்டார்கள். இன்று முதல் 25-30 வருடங்களுக்கு முன்னால் யார் எதிர்ப்பு தெரிவித்திருந்தாலும் அந்த எதிர்ப்பு அரசியல் மட்டத்திற்கு கீழே செல்லவில்லை. இன்றும் அப்படித்தான் என்று தவறாக எண்ணிவிடாதீர்கள். கடந்த 25-30 வருடங்களில் கிராஸ் ரூட் லெவலில்
ஊராட்சி தேர்தல் அமைப்புகளில் வெற்றி பெற்று வந்திருக்கும் சகோதரிகளிடம் ஒரு பொலிட்டிக்கல் கான்சியஸ்னஸ் வளர்ந்திருக்கிறது. அவர்கள் கிராஸ் ரூட் லெவலில் ஒப்பீனியன் மேக்கர்களாக இருக்கிறார்கள். 30 வருடங்களுக்கு முன்னால் அவர்கள் அமைதியாக இருந்தார்கள், பேசவில்லை, புரிந்து கொண்டார்கள், பேசவில்லை. இன்று அவர்கள் ஓக்கலாக இருக்கின்றார்கள். அதனால் இப்போது எது ஆளுங்கட்சி எதிர்கட்சியாக இருந்தாலும் அந்த லட்சக்கணக்கான சகோதரிகள் எப்போதாவது ஒரு முறை பஞ்சாயத்தில் பணியாற்றி இருக்கின்றார்கள், பிரதிநிதித்துவம் செய்திருக்கின்றார்கள், மக்களின் இன்ப துன்ப பிரச்சனைகளை ஆழமாக பார்த்திருக்கிறார்கள். அவர்கள் கிளர்ந்து எழுந்திருக்கிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், பெருக்குவது கூட்டுவது போன்ற வேலைகளில் எங்களை வற்புறுத்துகின்றீர்கள். அது குடும்பத்திலும் முன்பே நடந்தது. இப்போது எங்களை முடிவெடுக்கும் பணியில் இணையுங்கள். மேலும் அந்த முடிவெடுக்கும் பணிகள் சட்டமன்றத்திலும் பாராளுமன்றத்திலும் நடக்கின்றன. அதனால்தான் நான் அரசியல் வாழ்க்கையில் யார் முன்னேற்றத்தை விரும்புகின்றார்களோ, நான் எந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை பற்றி பேசுகின்றேனோ அல்லது எம்எல்ஏ பற்றி பேசுகிறேனோ இல்லை. இந்த கட்சி அந்த கட்சி என்று நான் பேசவில்லை. யாரெல்லாம் அரசியல் வாழ்க்கையில் வெற்றிகரமாக முன்னேற விரும்புகின்றார்களோ அவர்கள் கடந்த 25-30 வருடங்களில் லட்சக்கணக்கான சகோதரிகள் அவர்கள் கிராஸ் ரூட் லெவலில் லீடர்களாக உருவாக்கி விட்டார்கள் என்பதை நாம் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். இப்போது அவர்களுக்குள் இங்கு 33% பற்றி மட்டுமல்ல, அங்கேயும் அவர்கள் உங்கள் முடிவுகளை உருவாக்கப் போகின்றார்கள். அதனால்தான் இன்று யார் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்றார்களோ அவர்கள் நீண்ட காலத்திற்கு விலை கொடுக்க வேண்டியிருக்கும். நீண்ட காலத்திற்கு விலை கொடுக்க வேண்டியிருக்கும். அதனால் அரசியல் புத்திசாலித்தனம் இதில் தான் இருக்கிறது. நாம் கிராஸ் ரூட் லெவலில் எங்கெல்லாம் பெண்களின் பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் உருப்பெற்று உள்ளதோ அதை நீங்கள் இப்பொழுது கன்சிடர் செய்ய வேண்டியிருக்கும். இங்கே ஒன்று கேட்டிருக்கின்றேன். நம்முடைய முலாயம் சிங்ஜி அவர்கள் இருந்த காலம் முதலே ஒரு செயல் இங்கே நடக்கிறது. அவருடைய குடும்பத்தினரும் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் தேசத்தின் சகோதரிகள் மீது நம்பிக்கை வையுங்கள். அவர்கள் புத்திசாலித்தனத்தின் மீது நம்பிக்கை வையுங்கள். ஒரு முறை 33% சகோதரிகளை இங்கே வர விடுங்கள். வந்து அவர்களை முடிவு செய்ய விடுங்கள். யாருக்கு கொடுக்க வேண்டும், யாருக்கு கொடுக்க கூடாது, இந்த பிரிவினருக்கு கொடுக்க வேண்டுமா, அந்த பிரிவினருக்கு கொடுக்க வேண்டுமா, அவர்கள் எடுப்பார்கள். அந்த முடிவை நாமே அவர்களின் ஆற்றல் மீது சந்தேகம் கொள்கின்றோம். சகோதரர்களே, ஒரு முறை வரட்டுமே, அவர்களும் தான் வரட்டுமே. வரும்போது 2034 மற்றும் தர்மேந்திரா அவர்களே, நான் உங்களுக்கு மிகவும் கடமைப்பட்டிருக்கிறேன், நன்றி கடன் பட்டிருக்கிறேன். நீங்கள் என்னை அடையாளம் காட்டிவிட்டீர்கள். இந்த விஷயம் உண்மைதான். நான் மிகவும் பின்தங்கிய சமூகத்திலிருந்து வருகின்றேன். தர்மேந்திரா அவர்களே, நான் உங்களுக்கு மிகவும் நன்றி கடன் பட்டிருக்கின்றேன். மற்றும் அகிலேஷ் என்னுடைய நண்பர், அதனால் அவ்வப்போது அவர் உதவி செய்து விடுகின்றார். இந்த செய்தி உண்மைதான். நான் மிகவும் பின்தங்கிய சமூகத்திலிருந்து வருகின்றேன். ஆனால் என்னுடைய கடமை சமுதாயத்தின் அனைவரையும் ஒன்றிணைத்து அழைத்து செல்வதாகும். மேலும் நம்முடைய அரசியல் அமைப்பு எனக்கு இந்த பாதையைத்தான் காட்டியிருக்கிறது. எனக்கு அரசியல் அமைப்பு தான் முதன்மையானது. அதனால்தான் மேலும் இது அரசியல் அமைப்பின் பலம் என்கிறேன். என்னை போன்ற மிகவும் சிறிய சமூகத்தை சேர்ந்த, மிகவும் பின்தங்கிய சமூகத்தை சேர்ந்த ஒரு எளியவனுக்கு இத்தனை வலிமையான பொறுப்பை தேசம் வழங்கி இருக்கிறது. மாண்புமிகு அவைத்தலைவர் அவர்களே, இன்று வாழ்வின் எந்த அங்கத்தில் பார்த்தாலும் பெண்மை சக்தியானது தேசத்தின் பெருமையை உயர்த்துவதாக உள்ளது. தேச கொடியை உயர்த்தி பிடிப்பதில் அவர்கள் எங்கும் பின்தங்கவில்லை. நாம் பெருமைப்பட வேண்டும். இப்படி வாழ்வின் ஒவ்வொரு அங்கத்திலும் இன்று வரையிலும் நம்முடைய தாய்மார்களும் சகோதரிகளும்
அளப்பரிய பங்களிப்பை அளிக்கின்றார்கள். நம்முடைய மகள்கள் எல்லா துறையிலும் அசத்தி வருகின்றார்கள். வாழ்வின் ஒவ்வொரு அங்கத்திலும் இத்தனை பெரிய சாமர்த்தியம் இருக்கும் பொழுது அதை பரவுவதை தடுப்பதற்கு இத்தனை சக்தியை ஏன் செலவிடுகின்றோம்? அவர்களை இணைப்பது அவர்கள் பலத்தை அதிகரிப்பதாகும். அதற்காகத்தான் நான் இன்று உங்களிடம் முறையிட வந்திருக்கிறேன். இதை வெறும் அரசியல் கண்ணோட்டத்தில் பார்க்காமல் இருப்பதற்கு ஒரு வாய்ப்புண்டு. இது தேச நலனை சார்ந்த ஒரு முடிவு. மாண்புமிகு அவைத்தலைவர் அவர்களே, இன்று நம் முன்னே நாம் எல்லாம் ஒன்றாக அமர்வதற்கான இந்த வாய்ப்பு கிடைத்துள்ளது. ஒரே நோக்கில் சிந்தித்து வளர்ந்த பாரதத்தை உருவாக்குவதில் நமது பெண் சக்தியின் பங்களிப்பிற்கான திறந்த மனத்துடன் நிர்ணயம் செய்யும் வாய்ப்பை பெறுகிறோம். இதை ஒப்புக்கொள்ள ஒரு வாய்ப்பு. மற்றும் நான் முன்னே சொன்னது போல இன்று தேசம் முழுவதும் குறிப்பாக பெண்கள் சக்தி நம்முடைய முடிவுகளை காண்பார்கள். ஆனால் அதை விடவும் இதை எப்படி அணுகுகிறோம் என்பதை கவனிப்பார்கள். ஆகையால் நம்முடைய எண்ணத்தில் உள்ள குறைகளை தேசத்தின் பெண் சக்தி எப்பொழுதும் மன்னிக்காது. மாண்புமிகு அவைத்தலைவர் அவர்களே, 2023 இந்த புதிய சபையில் நமக்குள் ஒரு மனதாக ஒரு முடிவாக இந்த மசோதாவை ஏற்றுக்கொள்ள வாய்ப்பிருந்தது. தேசம் முழுவதும் மகிழ்வான சூழல் நிலவியது. அதன் மீது எந்த அரசியல் சாயமும் பூசப்படவில்லை மற்றும் அதனால்தான் அது ஒருபோதும் ஒரு அரசியல் பிரச்சனையாகவில்லை. அது ஒரு நல்ல சூழல். இப்போதைய கேள்வி, இதை நாம் எத்தனை காலம் தள்ளி போட வேண்டும் என்பது. இப்போது இங்கே மக்கள் தொகை போன்றவற்றை பிரச்சனைகளாக எழுப்புகின்றார்கள். என்ன உங்களுக்கு தெரியாதா? நான் விரும்புகிறேன் சகோதரர் அமித் அவர்கள் தன்னுடைய உரையில் இந்த விஷயங்கள் அனைத்தையும் குறிப்பிட வேண்டும். அதே சமயம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடர்பாக நாம் எப்போது என்னென்ன செய்தோம் என்பதை, பிறகு கோவிட் வந்தது, அதனால் ஏற்பட்ட சிக்கல்கள் என்ன, எவ்வாறு தடைகள் வந்தன, இவை அனைத்தையும் நம் முன்னே வைத்துள்ளோம். இதில் எதுவும் விஷயம் இல்லை. ஆனால் சமீபத்தில் நாம் 23 பற்றி விவாதித்துக் கொண்டிருந்த போது அப்போது கூட இந்த மசோதாவை விரைவுபடுத்த வேண்டும் என்றே பேச்சு இருந்தது. சீக்கிரம் செய்யுங்கள் என்று எல்லோரும் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இப்போது 24 அது சாத்தியமாகவில்லை. ஏனெனில் குறுகிய நேரத்தில் அதை செய்வது கடினமாக இருந்தது. 29 நமக்கு செய்ய ஒரு வாய்ப்பு உள்ளது. நாம் இதை 29 கூட செய்யாவிட்டால் நிலைமை எப்படி இருக்கும் என்பதை நம்மால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. அப்படி நடந்தால் தேசத்தின் தாய்மார்களின் சகோதரர்களின் நம்பிக்கையை நாம் பெறவே முடியாது. இந்த முயற்சியை நம்மால் நல்ல அர்த்தத்தில் மேற்கொள்ள முடியும். ஆகவே நாம் இனியும் தள்ளி போடக்கூடாது என்பதே இப்போதைய அவசியம். இந்நிலையில் அரசியல் புலத்தை சேர்ந்தவர்களிடமிருந்து, அரசியல் அமைப்பு சட்டத்தை அறிந்தவர்களிடமிருந்து, பெண்கள் மத்தியில் ஆக்டிவிஸ்டாக பணியாற்றுவோரிடமிருந்து, இப்படி பல நபர்களுடனும் பல கலந்துரையாடல்கள் நடைபெற்றன. சிலர் தாங்களாகவே ஆலோசனைகளையும் தந்தார்கள். இப்படி ஆலோசனை கூட்டங்கள் நடைபெறும் அதே வேளையில் இங்குள்ள அனைத்து தரப்பினரும் தொடர் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. ஸ்ட்ரக்சரலாகவும் நடந்தது, இன்ஃபார்மலாகவும் நடந்தது. இறுதியில் நாம் இதற்கான ஒரு வழிமுறையை கண்டறிந்தே ஆக வேண்டும். இதன் மூலம் நம்முடைய தாய்மார்கள் மற்றும் சகோதரிகளின் சக்தியை ஒன்றிணைய செய்வோம். மாண்புமிகு அவைத்தலைவர் அவர்களே, நான் ஒன்றை உறுதியாக கூற விரும்புகின்றேன். இங்கே அமர்ந்து கொண்டு தேசத்தை துண்டு துண்டாக பிரித்து பார்க்கும் உரிமையை அரசியல் அமைப்பு நமக்கு வழங்கவில்லை. நாம் உறுதிமொழி எடுத்து அமர்ந்திருக்கின்றோமே, அப்படி நாம் அனைவரையும் ஒரு தேசமாக கருதுவது நம்முடைய பொறுப்பு.
காஷ்மீரமானாலும் கன்னியாகுமரி ஆனாலும் சரி, நம்மால் பிரிவினை பார்வையில் சிந்திக்க முடியாது. பிரிவினைகளுக்கான முடிவுகளை எடுக்கவும் முடியாது. ஆகவேதான் ஆதாரம் இல்லாமல், சற்றும் உண்மை இல்லாமல், எள்ளளவும் உண்மையின்றி உருவாக்கப்படும் இந்த சூழல் காற்று வெறும் அரசியல் ஆதாயத்திற்காக உருவாக்கப்படுகின்றது. நான் இன்று மிகுந்த பொறுப்போடு இந்த சபையின் இந்த புனிதமான இடத்திலிருந்து கூற விரும்புகின்றேன். அது தெற்கானாலும் சரி, வடக்கானாலும் சரி, கிழக்கானாலும் சரி, மேற்கானாலும் சரி, சிறிய மாநிலமானாலும் சரி, பெரிய மாநிலமானாலும் சரி, இந்த முடிவெடுக்கும் வழிமுறை யாருக்கும் எதிராக பாரபட்சம் பார்க்காது என்பதை இன்று நான் பொறுப்போடு கூற விரும்புகின்றேன். இந்த நிர்ணயத்தினுடைய வழிமுறை யாருக்கும் அநீதி இழைக்காது. கடந்த காலங்களில் அரசாங்கங்கள் இருந்தன. அவர்களின் காலத்தில் நடைபெற்ற எல்லை நிர்ணயமும் அக்காலம் முதல் தொடர்ந்து வரும் கணக்கு விகிதமும் உள்ளன. எனவே அந்த விகிதத்தில் எந்த மாற்றமும் இருக்காது. இந்த அதிகரிப்பும் அதே விகிதத்தில் தான் இருக்கும். அப்படியும் உங்களுக்கு கேரண்டியாக தேவைப்பட்டால் நான் கேரண்டி என்ற வார்த்தையை பயன்படுத்துகின்றேன். வாக்குறுதி என்று கேட்டால் நான் வாக்குறுதி என்ற வார்த்தையை பயன்படுத்துவேன். ஒருவேளை தமிழில் இதற்கு சொல்ல ஏதேனும் சிறந்த வாக்கியமாக இருந்தால் அதை சொல்லவும் நான் தயார். ஏனென்றால் நோக்கம் தெளிவாக இருக்கும் பொழுது நாம் வார்த்தை விளையாட்டுகள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. மாண்புமிகு அவைத்தலைவர் அவர்களே, நான் இன்று சபையின் அனைத்து நண்பர்களுக்கும் இதையும் சொல்ல விரும்புகிறேன். நண்பர்களே, நாம் பிரமையில் இருக்க வேண்டாம். நாம் அந்த அகங்காரத்தில் இருக்க வேண்டாம். மேலும் நாம் என்ற சொல்லை பயன்படுத்துகின்றேன். நான் மற்றும் நீ என்பதை பற்றி நான் பேசவில்லை. நாம் இந்த பிரமையில் இருக்க வேண்டாம். நாம் நாட்டின் பெண் சக்திக்கு நாம் ஏதோ கொடுக்கின்றோம் என்றெல்லாம் இல்லை. அது அவர்களுடைய உரிமை. அது மட்டுமல்ல, நாம் தான் பல தசாப்தங்களாக இதனை தடுத்து வைத்திருக்கின்றோம். இன்று அதற்கு பிராயச்சித்தம் செய்து அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு இது. நாம் அனைவரும் அறிவோம், ஒவ்வொருவரும் எப்படியெல்லாம் தந்திரம் செய்தார்கள் என்று. ஒவ்வொரு முறையும் சாதுரியமாகவெல்லாம் செய்தார்கள். நிச்சயமாக நாங்கள் அவர்கள் பக்கத்தில் இருக்கிறோம். ஆனால் நாங்கள் அவர்களுக்கு ஆதரவாக தான் இருக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு முறையும் ஏதோ ஒரு டெக்னிக்கல் ஜடை இதற்கு ஜோடிக்கப்பட்டது. இப்படியே தான் தடுக்கப்பட்டது. ஒவ்வொரு முறையும் இப்படி சங்கதிகள் கொண்டு வரப்பட்டுள்ளன. நமக்கு துணிச்சல் இல்லை. 33% பெண்களுக்கு இடஒதுக்கீடு அளிப்பதை எதிர்க்க முடிவதற்கு அந்த காலமெல்லாம் போய்விட்டது. உங்களுக்கு செய்ய விருப்பம் இல்லை, ஆனால் சொல்வதற்கும் துணிச்சல் இல்லை. அதனால் தான் டெக்னிக்கல் சோதனைகள் எல்லாம் வருகிறது. இதை செய்தால் அது, அது செய்தால் இது, இன்னொன்று செய்தால் இது. இனி தேசத்தின் பெண்ணுக்கு இதை உங்களால் எல்லாம் புரிய வைக்க முடியாது. சபையில் நம்பர் விளையாட்டுகள் என்ன என்பது அது காலம் தீர்மானிக்கட்டும். ஆனால் இந்த முறை இது பக்கா. இப்போது இந்த விதவிதமான சாக்கு போக்குகள், விதமான டெக்னிக்கல் பிரச்சனைகளின் அடிப்படையில் விஷயங்களை குழப்பி 3 தசாப்தங்கள் வரை முட்டுக்கட்டைகள் போட்டோம். நாம் சிக்க வைத்து தடுத்தோம். நீங்கள் எதை அச்சீவ் செய்ய வேண்டுமோ அதை செய்து விட்டீர்கள். இப்போது விட்டுவிடுங்கள் சகோதரர்களே. 3 தசாப்தங்கள் வரை தடுத்தீர்களே, இருப்பினும் உங்களால் எதையும் செய்ய விரும்பவில்லை. எனவே இப்போதாவது செய்யுங்கள். மாண்புமிகு அவைத்தலைவர் அவர்களே,
இங்கே ஒரு சிலருக்கு ஒரு எண்ணம், மாண்புமிகு அவைத்தலைவர் அவர்களே, இங்கு ஒரு சிலருக்கு ஒரு எண்ணம் என்னவென்றால், இதில் எங்கோ ஒரு இடத்தில் மோடிக்கு அரசியல் சுயநலம் இருக்கிறது என்று. சகோதரரே, அவர்களை பேச விடுங்கள். அங்கே பாவம் அவர்களின் வாயில் எல்லாம் பூட்டு போடப்பட்டிருக்கிறது. அங்கே பேசக்கூட யாரும் அவர்களை விடுவதில்லை வெஸ்ட் பெங்காலிலே. மாண்புமிகு அவைத்தலைவர் அவர்களே, மாண்புமிகு அவைத்தலைவர் அவர்களே, பாருங்கள், இதை எதிர்த்தால் அது அவர்கள் இயல்புதான். அரசியல் ஆதாயம் எனக்கு கிடைக்கும் என்று எண்ணி, ஆனால் இதில் சேர்ந்து நடந்தால் யாருக்கும் எதுவும் கிடைக்காது. இதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். யாருக்கும் எதுவும் கிடைக்காது. ஏனென்றால் பிறகு வேறொரு பரிமாணம் ஆக மாறிவிடும். பிறகு யாருக்கு லாபம் இல்லை. அதனால்தான் சொல்கிறேன், எனக்கு கிரெடிட் வேண்டாம். இது நிறைவேறிய உடனேயே நான் நாளை அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து அனைவருக்கும் நன்றி சொல்ல தயாராகி விடுகின்றேன். அனைவருடைய புகைப்படத்தையும் அச்சிட சொல்கிறேன். கிரெடிட்டை நீங்களே எடுத்துக்கொள்ளுங்கள். சரியா? கிரெடிட் கவலை இருக்கிறதா என்ன? எடுத்துக்கொள்ளுங்கள் கிரெடிட்டை. உங்களுக்கு யாருடைய புகைப்படத்தை அச்சிட வேண்டுமோ அச்சிட்டுக் கொள்ளுங்கள். அரசு செலவிலேயே நாங்கள் செய்து தருகிறோம். கிரெடிட்கான பிளாங்க் செக்கை நேரடியாகவே கிரெடிட்கான பிளாங்க் செக்கை உங்களுக்கு நான் தருகிறேன்.